கல்யாண வீட்டு பிரியாணி ட்ரை பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஃப் பிரியாணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தேவையான பொருளுங்கள்லாம். யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்: பட்டை, லவங்கு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை, அந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அது வதங்கினா சீக்கிரமாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மசாலிங்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு பீஃபெல்லாம் சீக்கிரமாக வேகாது. அது ஒரு 5-6 விசில் குக்கரில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு தண்ணி வச்சுக்கோங்க அரிசிக்கு. ஏன்னா இது 3 ஒரே டைம் நடக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணி. பாருங்கள், நான் 3 வச்சுருக்கிறேன். ஒன் சைடு குக்கரில் கறி வச்சுருக்கிறேன், தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைடு மசாலா ரெடி பண்ணின்னு இருக்கிறேன் நான். நல்லா கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். இப்படி 3 பக்கமும் வச்சாக்கா சீக்கிரமாக ஆகிடும். அப்படி உங்கள்கிட்ட 2 ஸ்டவ் இருக்குதுனாக்கா கறி வச்சுட்டு தண்ணி ஒன் சைடு, இங்கே மசாலா ஒன் சைடு ரெடி பண்ணுங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் போட்டுட்டு, ஏன்னாக்கா அந்த மஞ்சள் ஸ்மெல்லு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே எல்லாமே வெளியில் போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மசாலா: கரம் மசாலா, சில்லி பவுடரு, பிரியாணி மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இது கூட போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். வதங்கினுக்கும் போதே கஸ்தூரி மேத்தி, டமோட்டோ அரைச்சி வச்சு, தக்காளி, அதில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பீஃப் மசாலாவுக்கு கொஞ்சம் நிறைய வேணும். பீஃப் பிரியாணிக்கு மசாலா கொதிக்கிட்டு பாருங்க, நல்லா கொச்சி அந்த ஸ்மெல்லெல்லாம் போட்டோம். ஸ்மெல்லெல்லாம் போன பிறகு அப்புறமா கொஞ்சம் லெமன் போடுங்க. லெமனு, தயிர் அதெல்லாம் போடணும். பாருங்கள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இதெல்லாம் வெளியில் போகிற வரைக்கு ஸ்மெல்லெல்லாம் போகணும். தயிர் அப்புறமா இந்த லெமன் தோல் கீழே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாப்பாடு செய்கிறதில்ல அந்த தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதிலே அரிசி போட்டு வடிக்கும் போது எடுத்துடுங்க. புதினா, கொத்தமல்லி அதில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வரும்போது கறி வெந்துச்சான்னு பார்த்துட்டு கறி எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கறி கூட அந்த தண்ணி, வேக வச்ச தண்ணி அதுக்குள்ளே அதில் ஊற்றுறீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் கறி மட்டும் போட்டாக்கா நல்லா இருக்காது. அந்த கறியோட ஸ்மெல்லு போயிடும். அந்த கறியோட இதெல்லாம் அதில் இறங்கணும். நான் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி செஞ்சுன்னு இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் மசாலா எடுத்துக்கணும் வெளியில். பச்சையாக தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சிட்டிங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சையாக கொஞ்சம் போடணும். அதுக்கு பிரியாணி மசாலாவுக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பீஃப் வெந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதில் ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுடணும். மசாலா அதுக்கு உப்பு காரம் எல்லாம் பிடிக்கணும் இல்லைங்களா கறிக்கு. ஒரு 1/2 hour கிட்ட வேக வைங்க. இன்னும் இப்படி ஓப்பனில், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, ரொம்ப ஈஸி தான் பிரியாணி. ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸி, ஹெல்ப் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரிசி ஒரு சைடு இந்த கறி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அரிசி போட்டுடுங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். இது வேகிறதுக்கோ அது முக்காத்தான் வேகணும். நான் கொஞ்சம் முக்கா வர்றதுக்கு முன்னே வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் நேரம் போட்டுடுவேன் இல்லைங்களா, அப்போ சரியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டு இருக்குது, வாய்ஸ் சரியாக வரல. எது தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். எவ்வளோ வயசு நான் டிலீட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்துருக்குறேன். என் வாய்ஸ் இப்படி ஆகின்னு இருக்குது, பிரேக் ஆகினுக்குதாங்க. அங்கே மசாலா ரெடி ஆகினுக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகின பிறகு தான் எல்லாம் அரிசியெல்லாம் வடிச்சிட்டு தம் போடணும். ஒரு சின்ன டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க,
கொஞ்சம் சரங்கி கீழே விழுந்துட்டாலோ பேசுவாங்க. ஆனால் இவ நல்லாயிட்டாலேன்னு சந்தோஷப்படுறவங்க சில பேர் தான். ஆனால் கீழே விழுந்துட்டா நிறைய பேர் சிரிக்குவாங்க, ஓ இவங்க இப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னுட்டு. ஆனால் இந்த உலகத்தில் யார் என்னென்னா பேசின்னு போட்டோம், நாமளாகவே தான் இருக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம மாற்றிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னுட்டு மட்டும் நம்ம மாற்றிக்கணுமானா வாழ்க்கை முழுசாக நம்ம அப்படி தான் மாறி அவங்களுக்காக தான் வாழணும். நம்மளுக்காக நம்ம வாழணும். அவங்களுக்கு வயிற்றுச்சலில் பேசுகிறாங்களோ என்ன பேசுகிறாங்களோ, துக்கத்தில் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் குத்தி காட்டி பேசுகிறவங்க தான் அதிகம். சமாதானப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது ஒன்று லைஃப்பில் நடந்துக்கிறது. ஓகே பாருங்க, தம் போட்ட வெங்காயம், இது கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கலரு, இது வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு முடியணும், அவ்வளோதான். தம் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சேம் தான், அதே தான் சிக்கன் பிரியாணிக்குள்ளே பண்ணேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எங்கள் பொண்ணுக்கு பர்த்டே, அதுக்காக செஞ்சுது. ரொம்ப நல்லா வந்துச்சு பிரியாணி. எங்கள் பொண்ணு நல்லா இருந்துச்சும்மான்னு சொன்னாங்க. எங்கள் பையனுக்கும் பிடிச்சிச்சு, எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட்டேன், நானும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் மழை வெதர் பெங்களூரில் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அப்படி ஆகிட்டு இருக்குது. ஒன்றும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சிருந்து செஞ்சுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்க, பிடிச்சிருந்தா செய்யுங்க, கட்டாயம் கிடையாது. இப்படி செய்யுங்கன்னு கேட்டாங்களேன்னு பண்ணாதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தம் பிரியாணி, பீஃப் பிரியாணி பண்ணது. நெக்ஸ்ட்டு அதே சேம் என்ன இருக்குது, சிக்கனுக்குள்ள அப்படி தான் வரும். அப்புறம் நேற்று சிக்கன் கபாபு, மீன், பீஃப் கபாப் இவ்வளோ எல்லாம் பண்ணேன், செஞ்சுருந்து சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ஏதோ என் மனசுக்கு தோணுந்து சொல்கிறேன், எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திட்டிக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சிக்கன் பிரியாணி. இது இப்படி இது லேயர் லேயராக போட்டேன்னா, பீஃப் பிரியாணிக்கு லேயர் லேயராக போடல. இது ஒன் டைப்பு இப்படி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இது இப்படி பண்ணிவிட்டு இது செஞ்சது. இப்படி பாருங்கள், பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இதுலேயே 2 பிரியாணியும் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கபாப் பண்ணுவேன். அந்தாண்ட 2 கபாபும் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் சாப்பிட மாட்டேன், வீட்டில் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருந்தாங்க, சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சின்னு சொன்னாங்க. இது பீஃப் கபாப். இது மசாலா போட்டது எங்கே போயிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் எடுத்து வச்சேன், எங்கே போச்சுன்னு தெரியல. அது வீடியோ காணாமல் போயிட்டுக்குது. மசாலா போட்டது. இது சிக்கன் கபாப். இது போட்டுட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பீஃப் பிரியாணி பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, இந்த டேஸ்ட்டு நீங்கள் விட மாட்டீங்க, ரொம்ப நல்லா வரும். எங்கள் பொண்ணு ஃப்ரெண்டு வந்து, ஆண்டி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்றாண்டி ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது பிரியாணி. கறி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சும்மா இப்படி பிச்சால் அப்படியே பூ மறதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சூடு கையில் பிடிக்க முடியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.